Hello everyone, welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to chapter 6, solving problems based on quadratic equations. So இதில் வந்து மெயினான இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் பிகாஸ் இந்த க்ளூ வேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அந்த ஈக்குவேஷன் அப்படின்றதா கொஷனு. வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா குவாட்ராட்டிக் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து இதுதான் மெயின், லைக் 3/4 வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் கான்செப்ட்ஸ் மட்டும் கிளியராக இருந்தீங்கன்னா ஈஸியாக சம் போடுறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 நேச்சுரல் நம்பர்ஸ் டிஃபர்ஸ் பை 3. ஸோ 2 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் ஆன டிஃப்ரென்ஸ் வந்து 3 அப்படின்றது தானே மீனிங். 2 நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலான்றது தான் ஃபஸ்ட்டு. அது வந்து எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். எல்லாமே இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஃபார்மில் இல்லை ஒய் ஃபார்மில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ டிஃபர்ஸ் பை 3னா நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணலாம். லைக் ஒரு நம்பர் வந்து 1ஆக இருக்கலாம், இன்னொரு நம்பர் வந்து 4ஆக இருக்கலாம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 3. இதுவும் 2 நேச்சுரல் நம்பர் டிஃபர்ஸ் பை 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ எப்படி எழுதலாம், ஒரு நம்பர் 1ஆக இருக்க சான்சஸ் இருக்குது, இன்னொரு நம்பர் வந்து 4ஆக இருக்க சான்சஸ் இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 3ஆக இருக்கணும். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் ஃபார்மேட்டில் எழுதணும். எக்ஸ் ஃபார்மேட்டில் எப்படி எழுதணும்னா, ஒன்று வந்து எக்ஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கலாம். ஓகேவா, ஒன்று வந்து எக்ஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸோட வேல்யூ நான் சப்போஸ் 1ன்னு கொடுத்தேன்னா இங்கே 1 + 3 எனக்கு வந்து இங்கே ஆன்சர் 4ன்னு வருமா. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ எந்த வேல்யூ கொடுத்தாலும் எனக்கு அந்த ஆன்சர் வந்து ட்ரிபிள் த டைம், ஐ மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 3ஆகவே கிடைக்கும். இப்போ நீங்கள் எந்த நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ இதுதான் 2 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இதுக்கு எந்த நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 7ஆ, இங்கே வந்து 7 + 3 10ன்னு வரும். ஸோ 7 + 3 10ன்னு வருதா, இதோட டிஃப்ரென்ஸ் 3. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். இந்த மாதிரி தான் கான்செப்டை பில்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஒன்று வந்து எக்ஸ்ன்னு இருந்தால் இன்னொன்று வந்து எக்ஸ் ப்ளஸ் 3ஆக இருக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள். சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 8. ஸோ 2 நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 8 கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸுன்ற ஒரு நம்பர் இருக்குது, ஒய்ன்ற இன்னொரு நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் 8. சப்போஸ் அவங்க சில டைம் வந்து எக்ஸ்லேயே கேட்பாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எக்ஸ்2 எக்ஸ் எல்லாமே எக்ஸ்லேயே இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட்டு. இது ஃபஸ்ட் கான்செப்ட்டு. இது செகண்ட் கான்செப்ட் வந்து எப்படி எழுதணும்னா, ஒன்று வந்து எக்ஸ்ன்னு எடுக்கணும், இன்னொன்று வந்து 8 - எக்ஸ்ன்னு எடுக்கணும். இப்போது 8க்குள்ளே தான் வந்து எல்லா நம்பர்ஸும் வந்து 8க்கு கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் அவங்க டோட்டலாகவே 8 தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ சம் பண்ணாவே எனக்கு 8 தான் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்தால் நெக்ஸ்ட் நம்பர் வந்து 8 - எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸோ இப்போ எந்த நம்பர் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 7. இப்போ இங்கே வந்து நான் 7 எடுக்கிறேன்னா இங்கே வந்து 8 - 1 8 - 7 வந்து 1ன்னு கிடைக்கும். ஆட் பண்ணி பாருங்கள், ஆன்சரை 7 + 1 வந்து 8ன்னு கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ். இது கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ டிஃபர்ஸ் பை 3னா ஒன்று எக்ஸ்ன்னு எடுக்கணும், இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுக்கணும். ஸோ சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டால் ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னு எடுக்கணும், இன்னொரு வேல்யூ இந்த டோட்டல்லேருந்து -எக்ஸாக எடுக்கணும். ஓகேவா, சேம் கான்செப்ட் தான் இது ரெண்டுமே. டிவைட் 20 into 2 parts. 20 வந்து நீ 2 பார்ட்ஸாக பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 20 வந்து 2 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 1 ரூபி கொடுக்கலாம், இல்லை 19 rupees இப்படி கொடுக்கலாம். ஒரு ருபீஸ்ன்னு வச்சுக்கிறேன். லைக் டிவைட் 20 rupees into 2 parts அப்படின்னா ஒருத்தருக்கு 1 ரூபி கொடுக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு 19 கொடுக்கலாம், இல்லை 2 கொடுக்கலாம், 18 கொடுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன ஃபார்மேட் வேணும், எக்ஸ் ஃபார்மேட்டில் வேணும், ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வேணும். ஸோ ஜென்ரல் ஃபார்மை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது எக்ஸாக இருக்கும், இது வந்து 20 - எக்ஸாக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். இதை வந்து க்ளூ வேர்டாக கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சம் ஆஃப் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 8 அப்படின்னு கொடுத்தா ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து 8 - எக்ஸ். அதே கான்செப்ட் தான் டிவைட்லையும். டிவைட் 20 rupees into 2 பார்ட்ஸ்க்கும் அதே தான். ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்தால் இன்னொரு வேல்யூ 20 - எக்ஸாக இருக்கும். ஓகேவா, கொடுத்துருக்க நம்பரை -எக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், ஈவன் நம்பர். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர், ஈவன் நம்பர்னால் ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு, எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த மாதிரி தான் வரும். ஸோ எக்ஸெட்ரா. இஃப் 3 நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3 நம்பர்ஸ் மட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 4 நம்பர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 4. நீங்கள் வந்து ஆட் நம்பருக்குனா எக்ஸ் ப்ளஸ் 1லாம் போடக்கூடாது. இது ஆட் நம்பருக்கும் இதே ஃபார்முலா தான், ஈவன் நம்பருக்கும் இதே ஃபார்முலா தான்.
கண்டிப்பாக இதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. 1 3ன்னு போட சான்சஸ் இருக்குது. அது பண்ணாதீங்க. ஈவனுக்கும் அதே தான், ஆடுக்கும் அதே தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆட் நம்பர் வேணும்னா ஆட் நம்பர்ஸ் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது வந்து 1 + 2 3ன்னு ஆகிடும். இது வந்து 1 + 4 5ன்னு ஆகிடும். ஆட் நம்பர்ஸாக கிடைக்கும். ஈவன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இது 4ன்னு கிடைக்கும், இது 6ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து ரெண்டுத்துக்குமே அப்ளிகபிள். ஆட் நம்பருக்கும் சரி, ஈவன் நம்பருக்கும் சரி, இதே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 டேபிள்ஸில் எடுக்கணும். ஸோ ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து x + 6, x + 12 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எதுவுமே கொடுக்கல. கன்சர்வேட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் x, இன்னொரு நம்பர் x + 1, x + 2 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் லார்ஜர் நம்பர் இஸ் 18 டைம்ஸ் த ஸ்மாலர் நம்பர். இப்போது ஸ்மாலர் நம்பர்ன்றது கண்டிப்பாக வேறு நம்பர் இருக்கும், லார்ஜர் நம்பர்ன்றது வேறையாக இருக்கும். பிகாஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே எக்ஸ்ன்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு லார்ஜர் நம்பர் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி சம்முக்கு ரெண்டு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற ஒரு நம்பர்ஸ் லைக் ஒன்று வந்து ஸ்மால் நம்பர், இன்னொன்று வந்து லார்ஜ் நம்பர் அந்த மாதிரி கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் ஸ்மால் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுக்கணும், லார்ஜ் நம்பர் ஒய்ன்னு எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்கொயர் இப்போ வந்து இந்த மாதிரி சம்ஸ்க்கு எல்லாமே நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ்லேருந்து படிக்கிறதா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இஸ்ன்றது ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிற ஒரு ஈக்குவேஷன். இஸ்ன்றது நத்திங் பட் ஈக்குவல் டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ன்றது ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்து எல்லாமே ரிவர்ஸில் படிக்கிறது தான் இந்த வேர்ட் ப்ராப்ளமோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ லார்ஜர் நம்பர் என்னது? ஒய், அதுக்கான ஸ்கொயர். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பரா? ஸ்மாலர் நம்பர் என்னது? எக்ஸ். அதுக்கு 18 டைம்ஸ். 18 டைம்ஸ்ன்றது என்னது? இன்டூ 18. ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 18x தான் நம்மளோட ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவல் டுவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைட்லேருந்து போகணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒன் பார்ட் எக்ஸீட்ஸ் த அதர் பை 10. ஸோ ஒரு பார்ட் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது, இன்னொரு பார்ட் வந்து ஒய்ன்னு இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டை விட இன்னொரு பார்ட் வந்து 10 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 10ன்றது தான் மீனிங். அதை வந்து இது ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 10. எக்ஸீட்ஸ் த அதர் பை 10னா இப்போ நான் ஒரு 5 மார்க் எடுத்திருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு 10 மார்க் எடுத்திருக்காங்க. எக்ஸீட்ஸ் பை 5ன்னு சொல்லலாமா? நான் வேர்டிங்ஸில் எப்படி சொல்லணும், நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எப்படி சொல்லணும்னா ஸோ மை ஃப்ரெண்ட் எக்ஸீட்ஸ் பை 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான், இதே கான்செப்ட் தான். ஒன் பார்ட் எக்ஸீட்ஸ் த அதர் பை 10. ஸோ அதுக்கான மெயின் திங் என்னது? ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 10, அவ்வளோதான் மீனிங். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஓட வேல்யூ வந்து 10. இல்லைனா இது இப்படி கூட எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 10ன்னு எழுதலாம். 2 மெத்தட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அகேன் இது வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது? நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிவர்ஸில் எழுத ஆரம்பிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸு, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயரு, அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? ட்வைஸ்னா 2 × அப்படின்னு அர்த்தம். அப்புறமா லெஸ் தேன்னா -3. ஓகேவா? அவ்வளோதான் ஈக்குவேஷன். ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணுற ஈக்குவேஷன் தான், ஆனால் பின்னாடி இருந்து போகணும். ஐ ஹோப் ஆல் யூ காட் திஸ் இன்ஃபர்மேஷன் வெரி கிளியர்லி. If you didn't understand, please do watch my video again and again, so you will be very clear with the concepts. Thank you. Catch you in the next video.